மாலை வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிலீஸ் இல்லாமல் இருந்தனால இப்போ இதே ஒரு சாக்கா வச்சு உங்களை எல்லாம் சந்திச்சதில் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும் பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து 1 lakh டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில், அது டிஸ்கஷனில், மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்கு கதை சொல்லும் பொழுது, டைரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது, ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிம்மிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் நம்மாயிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால் நம்மாயிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் தியேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியாக ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது.